நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம சங்கீதத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை தியானிக்க போறோம். சங்கீதம்னு சொன்னாலே நம்ம தினமும் வாசிக்கக்கூடிய சங்கீதம் 23, 91 இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான சங்கீதம். ஏன்னா நம்ம பாவத்துல விழுகும்போது நாம தேவனை நோக்கி பார்த்து விண்ணப்பித்து அவரிடத்துல மீண்டுமாக ஒப்புரவாக்கக்கூடிய ஒரு சங்கீத பகுதியே இது. அது என்ன சங்கீதம்னு நிறைய பேருக்கு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும். சங்கீதம் 51. இந்த சங்கீதத்தோட பின்னணியை பார்த்தோம்னா, தாவீது ராஜா முக்கியமான 2 பாவத்துல விழுந்து போகிறாரு இல்லையா? கொலை பாவத்திலையும் விபச்சார பாவத்திலையும். அத நாத்தான் தீர்க்கதரிசி அவரிடத்துல உணர்த்தும் போது அவர் நொறுங்குண்டவராய் தேவனை நோக்கி பார்த்து விண்ணப்பித்த ஒரு சங்கீதம் தான் இது. இந்த சங்கீதத்தை 2 பகுதியா பிரிச்சு இன்னைக்கும் நாளைக்கும் பார்ப்போம். இன்றைக்கு முதல் 10 வசனங்களை பார்க்கலாம். இந்த 10 வசனங்களை நான் இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஒரு 7 பாயிண்டா தொகுத்து வச்சிருக்கேன். இது ABCDன்னு G வரிசை வரைக்கும் காணப்படும். இது நம்ம சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. முதலாவது அட்மிட் அண்ட் அக்செப்ட், அதாவது ஒப்புக்கொள்ளுதல். நம்மை பாவங்கிற கண்ணிக்குள்ளார அகப்பட வைக்கிறதுக்கு சாத்தான் நம்மள முதலாவதாக உணர்வற்ற நிலைக்கு கொண்டு போவான். அப்படி உணர்வில்லாம நாம ஒரு பாவம் செய்து நமக்கு அதை யாராவது உணர்த்தினா ஒப்புக்கொள்கிற மனப்பான்மை வேணும். இந்த இடத்துல தாவீது ராஜாவாக இருந்தாலும் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லும் போது அதை அவர் ஒப்புக்கொள்றாரு இல்லையா? அதை ஒப்புக்கொண்டு அவர் முதலாவதாக சொல்லியது 4வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். இங்க இது 4வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருந்தாலும் 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல நாத்தான் தீர்க்கதரிசி அந்த பாவத்தை அவருக்கு உணர்த்தின பிற்பாடு முதலாவதாக 13வது வசனத்துல அவர் சொல்றது, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். எந்த ஒரு பாவம் செய்யும் போது நாம தேவனுக்கு விரோதமாகவே செய்றோம். ஏன்னா நம்ம பாவத்துல விழுகிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அவர் தன்னுடைய சாயலாகவே நம்மளை சிருஷ்டிச்சாரு. அப்போ யாருக்கு நம்ம பாவம் செய்தாலும் இல்ல எந்த ஒரு பாவம் செய்தாலும் அது தேவனுக்கு விரோதமாக இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு முதலாவது பாவத்தை ஒப்புக்கொள்ளணும். அடுத்தபடியா நாம அக்செப்ட் பண்ணிக்க கூடிய இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம துர்குணத்துல உருவாகி இருக்கோங்கிறத. இந்த இடத்துல 5வது வசனத்தை பார்த்தோம்னா, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தாள். எந்த மனுஷனுக்குள்ளேயும் பாவம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்கு. அதனால்தான் நமக்கு ஒரு ரட்சகர் தேவைப்படுறாருன்னு தேவன் தன்னுடைய குமாரனே கொடுத்திருக்காரு. அந்தபடியா துர்குணம் நமக்குள்ள இருக்குங்கிறதையும் உணர்ந்தவர்களாக இருக்கணும். அததான் 5வது வசனத்துல தாவீது ராஜா சொல்றாரு. அப்படி நாம துர்குணத்துல இருக்கோங்கிறத அறிந்து கொண்டு பாவத்தை அறிக்கையிடணும். த ஆக்ட் ஆஃப் கன்ஃபெஷன். இதே 4வது வசனத்துல கடைசியில அறிக்கையிடுகிறேன்னு சொல்லிதான் தாவீது ராஜா முடிச்சிருப்பாரு. அந்தபடி பாவத்தை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். அடுத்தபடியா 2வது பாயிண்ட் பிசீச். அந்த வார்த்தைக்கான பொருள் கெஞ்சி கேட்கறது, இல்ல வருந்தி கேட்கறது, மன்றாடி கேட்கறதுன்னு சொல்லலாம். இந்த சங்கீதத்தோட முதல் 3 வசனங்களை எடுத்துட்டோம்னா, தேவனை நோக்கி தாவீது ராஜா வருந்தி மன்றாடி கேட்கிறாரு இல்லையா? தமக்கு இறங்கும்படியா கெஞ்சுறாரு இல்லையா? அப்படி பாவம் செய்திருக்கோங்கிறத உணர்த்தப்படும் போது நாம ஒப்புக்கொண்ட பிற்பாடு தேவனை நோக்கி வருந்தி மன்றாடி கேட்கிறவர்களாக இருக்கணும். 3வதா சுத்திகரிப்பு, அதாவது ஆங்கிலத்துல கிளென்ஸ். இத நமக்கு 7வது வசனத்துல பார்த்தோம்னா, தேவனை நோக்கி அவர் ஈசோப்பினால கழுவுங்கன்னு கேட்கிறாரு. உறைந்த மலையிலும் வெண்மையாவேன்னு சொல்றாரு. அந்தபடியா சுத்திகரிப்பு அவசியமா இருக்கு. முதல் 2 வசனத்துல கூட சுத்திகரியும்னு சொல்லிதான் முடிச்சிருப்பாரு. நாம பாவம் செய்தோம்னா நமக்கு முதலாவது தேவையானது சுத்திகரிப்பு. அதற்காக நாம தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். அடுத்தபடியா டிவைன் இன்டர்வென்ஷன். இது தேவன் நமக்கு இடைப்படுவது. இந்த அதிகாரத்துடைய 6வது வசனத்துல பார்த்தோம்னா, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இங்க தேவன் இடைப்பட்டு தனக்கு அந்த கரணத்துல ஞானத்தை தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இல்லையா? அந்த கரணம்ங்கிறது நம்முடைய உள்ளார்ந்த மனம், புத்தி, சித்தம் இவையெல்லாம் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கு. அதுல ஞானத்தை தெரியப்படுத்தும்படியாக தேவன் இடைப்படும்படியாக மன்றாடுகிறாரு. 5வதா இரேஸ். இரேஸ்னா என்ன? நீக்கி விடுதல், அகற்றி விடுதல்னு சொல்லலாம். இங்க 9வது வசனத்துல பார்த்தோம்னா, என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவன் தாமே நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கி அருள முடியும். அப்படி நம்முடைய அக்கிரமங்களை பாராதபடி தேவனிடத்துல அந்த அக்கிரமத்தை நம்மை விட்டு நீக்கும்படியாக கேட்கணும். அடுத்தபடியா ஃபேப்ரிகேட்.
இந்த ஃபேப்ரிகேட்டுங்கிற ஆங்கில வார்த்தைக்கு தமிழ்ல உருவாக்குதல்ங்கிற ஒரு பொருள் இருக்கு. இங்க 10வது வசனத்துல பார்த்தோம்னா, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும்னு சொல்லி கேட்பாரு. நமக்குள்ளார சுத்த இருதயம் தேவனை தரிசிக்க தேவைன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்பாக கூட பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்க சொல்றாரு, உருவாக்க சொல்றாரு. அதே போல நிலைவரமான ஆவிய தனக்குள்ளார புதுப்பிக்க சொல்றாரு. எந்த விதத்திலையும் இருமாப்பாக பாவம் செய்கிறதுக்கு விழுந்து போகாத ஒரு நிலைவரமான ஆவி தனக்குள்ள வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. அடுத்த பாயிண்ட் குட்னஸ். இதற்கு 8வது வசனத்தை பார்த்தோம்னா, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். தேவன் தாமே நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு அகற்றி நம்மளை சுத்திகரிச்சு நம்முடைய பாவங்களை மன்னித்தாரே, ஆனால் நமக்குள்ளார ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் இல்லையா, அது நமக்கு நன்மையாக காணப்படும் இல்லையா. அதுதான் 7வது பாயிண்ட். இப்படி இந்த 7 பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நம்முடைய பாவத்தை நம்ம ஒப்புக்கொள்ளணும், துர்குணத்துல உருவாக்கியிருக்கோங்கிறத அறிந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். அடுத்தபடியா தேவனிடத்துல மன்றாடி விண்ணப்பிக்கணும். அதற்கு பின்பாக அவரிடத்துல சுத்திகரிப்பை கேட்கணும். அவர் நமக்கு இடைப்படும்படியாக வேண்டிக் கொள்ளணும். அடுத்தபடியா நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றும்படியாக கேட்கணும். நமக்குள்ளார சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்கும்படியாக கேட்கணும். நம்முடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டு பண்ணும்படியான நன்மையை கேட்கணும். இதையெல்லாம் தேவனை நோக்கி நாம கேட்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சாத்தானானவன் மறைவான கண்ணிகளை வைத்து பாவத்துல நம்மள சில நேரங்களில் இழுக்கிறவனா இருக்கான். அந்தபடி நம்ம இடத்துல பாவமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்ட பின்னும் சில நேரங்கள்ல உணர்வில்லாம பாவத்துக்குள்ள விழுந்து போகிறவர்களாக மாறுகிறோம். அந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி நாம பார்த்து இந்த படியான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கணும். அவரை நோக்கி பார்த்து விண்ணப்பித்து நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்ம நீங்கி வரணும். இதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காகவே தேவன் இந்த வேத பகுதியை நமக்கு காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பாவம் என்னும் முலையான சேற்றிலிருந்து எங்களை உடைய திரு ரத்தத்தினால கழுவி எடுத்திருக்கீங்கப்பா. ஆனாலும் சில நேரங்கள்ல உணர்வற்றவர்களாய் சில மறைவான கண்ணிகளுக்குள்ளார அகப்பட்டு பாவங்கள்ல விழுந்து போனவர்களாக நாங்க மாறுகிறோம் தகப்பனே. அந்தபடியாக உணர்வற்றவர்களாக நாங்க இருந்து விடாத படிக்க எங்களுடைய குற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு நீங்க உணர்த்தும் போது நாங்க அதை உம்மிடத்துல ஒப்புக்கொண்டு உம்மிடத்துல சுத்திகரிப்புக்காக வேண்டுதல் செய்யணும் தகப்பனே. நீர் எங்களுடைய அக்கிரமங்களை நீக்கி எங்களை கழுவி எடுத்து அப்பா மறுபடியுமாய் உம்மிடத்துல சேர்த்து கொள்ளணும் ராஜா. ஆம் தகப்பனே, அந்தபடியாய் தேவரீர் எங்களை அப்பா உம்மிடத்துல ஒப்புரவாக்குறதற்கு அருமையான வார்த்தைகளை காண்பித்த தயவிற்காய் நன்றி ராஜா. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.